அது தக்கிட்ட 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 போனாலும் சரி, அது தகுதி தகச்சுன்னு போனாலும் சரி, பொண்ணு சொல்லு டி ராஜேந்தர் தண்டனக்காவான். என்ன தண்டனக்கா? எவன் செத்தாலும் தண்டனக்கா, அப்பன் செத்தா தண்டனக்கா, அத்தா செத்தா தண்டனக்கா. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒழிப்பது எல்லாம் இவரே, படம் பார்க்கறது இவரேன்னு சொல்லியிருப்பான். நீ என்ன வேணா கிண்டல் பண்ணு, நீ பண்ற கிண்டல் எல்லாம் கேட்டிருந்தா நான் ஊரை விட்டு போயிருக்கணும். இன்னைக்கு நிக்கிறேன். டோப்பா வச்சவனே ட்ரை பண்ணும் போது முடி டாப்பா இருக்கிற நான் ட்ரை பண்ணேன்னா, சினிமாவில் முந்தா நாள் முளைச்சவனா ஸ்டார் பட்டம் போட்டுக்கிறான். பெரிய நடிகை நடிச்சுட்டாலே படம் ஓடினு உத்தரவாதம் எழுதி கொடுக்க எந்த கொம்பம் முளைச்சிருக்கான் சொல்லுங்க. கை நழுவி போனாலும் கவலைப்படாத, கழட்டி விட்டு போனாலும் கவலைப்படாத, ஒரு வேலைய நினைச்சு புட்டு கவலைப்படாத. டி ராஜேந்திரன் மன்மதனா? டி ராஜேந்திரன் மேக்கப் போட்டு கலக்கணவனா? எனக்குள்ள என்ன இருக்குங்கிற தெரிஞ்சு நான் படம் எடுத்தவன். என்னால என்ன மியூசிக் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணுவேன். ஒண்ணு இல்ல, இங்க ஒரு சாகித்யா இருக்காரு, மியூசிக் டைரக்டர். இந்த சொடுக்கு போட்டா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு கொண்டு போனா, இந்த 24 மணி நேரமும் இந்த டெம்போவை டிஃபரெண்ட் டெம்போல, அது தக்கிட்ட 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 போனாலும் சரி, அது தகுதி தகச்சுன்னு போனாலும் சரி, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட போனாலும் சரி, அதை ஏகத்தாளத்தில் எப்படி மாத்தி மாத்தி போடணும்னு 24 மணி நேரமும் பிராக்டிஸ் பண்ணுமா? ஒருத்தன் பண்ணுவான். கை தாளம் போவோம், பேச முடியுமா? ஒருத்தன் பேசுவான். கவிதை பேசுமா? பேசுவான். பாடணுமா? பாடுவான். ஏன்னா வேற ஏதாவது தினக்கு 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 பொண்ணு சொல்லு டி ராஜேந்தர் தண்டனக்காவான். என்ன தண்டனக்கா? மியூசிக்கே இருக்குது கணக்கா, இதுல என்ன தண்டனக்கா? எவன் செத்தாலும் தண்டனக்கா, அப்பன் செத்தா தண்டனக்கா, அத்தா செத்தா தண்டனக்கா, யாரு செத்தாலும் தண்டனக்கா. இதுல டிஆர் தண்டனக்கா கேக்குறேன். கிண்டல் பண்றிய, ஓ அப்பன் செத்தாலும் தண்டனக்கா, உன் பாட்டன் செத்தாலும் தண்டனக்கா, உம்மா செத்தாலும் தண்டனக்கா, யாரு செத்தாலும் தண்டனக்கா. என்ன வந்து கூப்பிட்டாங்க, வர்றேன்னு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு வந்த பேசுறேன். வந்து நீங்கள் உங்களுடைய இசை குறுந்தகடு விளையாட்டு விழாவிலை கலந்து கொண்டு உங்களை பாராட்டுவதில் மிக, இந்த படம் சில்வர் ஜூப்ளியை தாண்டி ஒரு படம் கூட 4 வாரம் இன்னைக்கு ஓட மாட்டேங்குது. எங்க சில்வர் ஜூப்ளியே அல்வா கொடுக்குறீங்க? நான்லாம் படம் எடுத்தப்ப 1 வருஷம், உயிருள்ள வருஷம் படம் தெலுங்குல டப் பண்ணப்பட்டு பிரேமசாகரம் 2 வருஷம், 2 years. ஒரு தலை ராகமா வருட கணக்கு. உயிருள்ள விஷாவா சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி. என் தங்கை கல்யாணம் 314. சின்ன பையன் சிலம்பரசன் வச்சு 7 வயசுல படம் எடுத்தா, எங்க வீட்டு வரணும் ஒரு படம் எடுத்தா சூப்பர் கலெக்ஷன் 75 லட்சம் ரூபாய் படம் எடுத்தா, அந்த காலத்துல 7.5 கோடி 8 கோடி. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒழிப்பது எல்லாம் இவரே, படம் பார்க்கறது இவரேன்னு சொல்லியிருப்பான். எவ்வளவு கிண்டலா சொல்லியிருப்பான். அத்தனை கோடி கலெக்ட் பண்ணிருக்கேன். நான் அரசியல்ல வேணா இழந்திருக்கலாம் சில கோடி, ஆனா சினிமாவில் சம்பாதிச்சிருக்க அத்தனை கோடி. நீ என்ன வேணா கிண்டல் பண்ணு, நீ பண்ற கிண்டல் எல்லாம் கேட்டிருந்தா நான் ஊரை விட்டு போயிருக்கணும். இன்னைக்கு நிக்கிறேன். ஒரே ஒரு தன்னம்பிக்கைக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு வீராசாமியில ஒரு தாதா கேரக்டர் நடிச்சுட்டு ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிட்டேன். ஒன்னே ஒரு டிவி ஷோட டி ராஜேந்தர் காட்டணும் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருத்தன் வயிறுல துணியை சுத்தி இப்படி வச்சான். இப்படி அன்னைக்கு பார்த்தேன். 3 மாசம் அவர் சாப்பிட்டு சோரே திங்கள. பாரு வயிறு, பாரு 3 மாசம். டி ராஜேந்தர் பேர்ல இன்சியல்ல டி, குடிக்கிறதே இல்ல டி. வாழ்க்கையில முடியே இல்லாதவங்க முடியும் முயற்சி பண்ணும் போது, முடியோட இருக்கிற முடியும் முயற்சி பண்ண, டோப்பா வச்சவனே ட்ரை பண்ணும் போது முடி டாப்பா இருக்கிற நான் ட்ரை பண்ண, வெற்றி தோல்வி அண்ணாண்ட. சினிமாவில் முந்தா நாள் முளைச்சவனா ஸ்டார் பட்டம் போட்டுக்கிறான். கேல இன்ன வரைக்கும் நான் வாங்கின டி ராஜேந்தர் எம்ஏ பட்டத்தை தவிர எதுவுமே போட்டதில்ல. என்ன வேணா நீங்க எல்லாம் சொல்லலாம் அந்த பட்டம், எனக்கு எந்த பட்டமும் வேணாம். எந்த பட்டமும் போட்டுக்கிட்டது இல்ல. சினிமா உலகத்தில் இன்ன வரைக்கும் டைரக்டர் சேர் போட்டு உட்காராத ஒரே டைரக்டர் டி ராஜேந்தர். இத்தனை படம் எடுத்திருப்பேன், தயாரிப்பாளர் டி ராஜேந்தர் பேரே போட்டுக்கிட்டது இல்ல.
சொல்லுங்க. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, பின்னாளில் ஒளிப்பதிவாளர் கூட ஆனேன். நானே ஒளிப்பதிவாளர் நினைக்கல. ஒரு கால சூழ்நிலை இது முடியாதுன்னு ஒரு கேமராமேன் சொன்னாரு. ஏன் முடியாதுன்னு கேள்வி கேட்டேன். முடிஞ்சா உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டேன். பண்றேன்ட்ட. காதல் என்பது மெய் என்பது வேற, பொய் என்பது வேற. உண்மையான காதல். இன்னைக்கு காலைல ஒரு பொண்ணை பார்க்கறான், மத்தியானம் மேட்னி ஷோ பார்க்கறான், ஈவினிங் ஷோ பார்க்கறான், நைட் மேட்னில பிக்கப் பண்றான், ஃபர்ஸ்ட் ஷோல அப்படியே சாப்பிடுறான், நைட் ஷோல பெட்டை ஷேர் பண்றான். இது காதலா? இது காதலா? ஒரு பொண்ணோட ஒருத்தன் 75 நாள் 100 நாள் இருந்த 100வது நாள் விழா கொண்டாடலாம். 100 நாளே இப்ப எல்லாம் கிடையாது. 25 நாள் ஒரு பொண்ணை காதலிச்சா வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கான். இது காதலா? சினிமா தியேட்டர்ல பெண்கள் 15 ரூபாய்க்கு டிக்கெட் பார்க்க விடுங்க, 20 ரூபாய்க்கு டிக்கெட் வைங்க, 30 ரூபாய்க்குள்ள டிக்கெட் வைங்க. தமிழ்நாட்டில் டி ராஜேந்தர் படத்தை எந்த கொம்பனாவது கலெக்ஷன்ல தாண்டான்னு பார்க்க சொல்லு. சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டில் இலவசமா எல்லாமே அரிசி கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க. அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு? 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாருமே காபி சாப்பிட முடியுமா? ஏன் சாதாரண டீ கடை இருக்கு? சினிமா தியேட்டர்ல பெரிய மால்ல பெரிய ரேட் வைங்க, சாதாரண தியேட்டர்ல சாதாரண எளிமையான ரேட் வைக்கணும். ஏன் அதிக ரேட் வைக்கணும்? எதுக்கு எல்லாருமே 24 கோடி 25 கோடி 30 கோடி படம் மட்டும் தான் எடுக்கணுமா? ஏன் சினிமா தியேட்டரோட டிக்கெட் கட்டணத்தை குறைக்க கூடாது? குறைக்கப்பட வேண்டும். ஒரு நடிகனுக்கு மட்டுமே அத்தனை கோடி சம்பளம். அது படத்துல தெரியுமா? நடிகனுக்கும் நடிகைக்கு மட்டுமே. நீ என்ன ஜிமிசி வச்சுட்டு அப்படி அப்படி இப்படி என்ன பண்ணாலும் சரக்கு இல்லைன்னா அது சவத்துக்கு போர்த்தப்பட்ட ஒரு பொன்னாடை. படத்துல ஒரு ஜீவன் இருக்கணும். ஜீவன் இருந்தா ஒரு காட்டன் சேலை கட்டா கூட படம் ஓடும். கருத்து இருந்தா படம் ஓடும். இந்த வருஷம் ஜெயிச்ச படங்கள்லாம் பாருங்க. என்ன பெரிய நடிகர் நடிச்ச படம் மட்டுமே ஓடிடுச்சா? பெரிய நடிகர் நடிச்சிட்டாலே படம் ஓடின்னு உத்தரவாதம் எழுதி கொடுக்க எந்த கொம்பம் முளைச்சிருக்கான் சொல்லுங்க? கைய காட்டு. படத்துக்கு பண்ண செலவு என்ன, கலெக்ஷன் என்ன காட்டு. என்னோட படங்கள் எடுத்தேன்னா ஒரு தலைராகும் 10 லட்சத்தில் எடுத்த படம் பல கோடி. 11 லட்சம் ரூபாய் எடுத்த உயிரிழந்த பல கோடி. மியூசிக் பண்ண கிளிஞ்சர்கள் சின்ன படம் சின்ன பட்ஜெட் பல கோடி, லட்சம் கிடையாது. கேளுங்க, மைதில் என்னை காதலி பல கோடி. ஒரு தாயின் சப்தம் பல கோடி. என் தங்கை கல்யாணி பல கோடி. சம்சார சங்கீதம் பல கோடி. எங்க வீட்டு வளன் பல கோடி. ஒரு வசந்த கீதம் பல கோடி. பெற்றெடுத்த பிள்ளை பல கோடி. ஆனா இன்னைக்கு பல பேர் படம் எடுக்கிறான். தயாரிப்பாளர் தெருக்கோடி. நடிகர்கள் நீங்க மட்டும் சம்பளம் வாங்கினா போருமா? தயார் படத்துல என்ன சரக்கு, என்ன கதை? வெளிநாட்டில் மட்டும் படம் பிடிச்சா ஓடிடுமா? ஏன் இந்த நாட்டில் ஒண்ணுமே நல்ல இடமே இல்லையா? ஏன் மைனாடு நல்ல லொகேஷன் லோக்கல் எடுத்து படம் ஓடலையா? கும்கி படம் ஓடலையா? மக்கள் சிந்திக்கணும். திரையுலகமும் சிந்திக்கணும். திரையுலகத்துல ஒரு ஈ நடிச்சு ஒரு படம் ஓடிச்சா உடனே அடுத்து ஈய வச்சு படம் எடுக்கலாம் திங்க் பண்ணாத. கொசு வச்சு எடுக்கலாம்னு திங்க் பண்ணாத. ஒரு வெற்றி பெற்ற படத்துல ஒரே ஒரு கொசு நடிச்சா ஒரு கொசு கிட்ட காட்சிட்டு வாங்கிட்டு ஓடக்கூடாது. நான் கொடி கட்டி பிறந்தா எந்த காமெடியின் பின்னாடியும் போனதில்ல. கொடி கட்டி பிறந்தா எந்த கதாநாயகி பின்னாடியும் போனதில்ல. நான் என் படத்துல அறிமுகப்படுத்த காமெடியான பெரிய ஆளான கூட நான் பின்னாடி ஓடினதில்ல. சொந்த காலில் நிக்கணும். உன் கதையில என்ன சரக்குன்னு நம்பணும். உன் பாட்டுல என்ன சரக்கு நம்பணும். சரக்கு இருந்தா படம் ஓடும், கிறுக்கு இருந்தா படம் ஓடாது. சரக்கு வேணுங்க. டி ராஜேந்தர் பேசுனது அதிக பிரசங்கி தரமா தெரியல. வீட்டில் போய் யோசிச்சு பார்த்தா அதிக பிரசங்கி தரம் இல்ல. என்ன சொல்லணுமோ அது சொல்றேன். அதெல்லாம் குறைச்ச விலையில கொடுப்பீங்க, இதெல்லாம் குறைச்ச விலையில. சினிமா தியேட்டர்ல குறைச்ச கட்டணத்துல போடணும். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு யார் யார் ஜெயிச்சு என்ன வாழ வச்சிருக்காங்க கேள்வி கேட்கிறேன். என்ன வாழ வச்சிருக்காங்க? ஏன் இந்த தகராறு? சுயநலம். யாரும் சினிமா வாழ வைக்கல. அவங்கள காப்பாத்திக்கணும். நான் என்கிட்ட இருக்கிற சொல்றேன், சினிமா வாழணும். சினிமா வாழணுங்கிறதுக்காக ராஜேந்தர் வந்தேன். நான் எந்த ஊருக்கு அப்படியே நடந்து ஊர்ல காரில் போனா கூட ஒரு சினிமா தியேட்டர் பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன். அந்த சினிமா தியேட்டர் தான் என்னோட கோயில். அந்த சினிமா தியேட்டருக்கு போய் வரக்கூடிய மக்கள் மட்டும்தான், அந்த ரசிகர் மட்டும்தான் என்னோட தெய்வம்.
நான் தட்டில் சோறு போட்டு எடுத்து அள்ளி சாப்பிட்டேன்னா என்னோட ஒவ்வொரு சோத்து பொறுக்கையிலையும் ஒரு ரசிகன் மட்டும்தான் பார்ப்பேன். என்னை ஏற்றி விட்ட ஏன் இப்படி இந்த மக்கள்? நான் படித்த எம்ஏ, நான் படித்த எம்ஹெச்டி, நான் வாங்க நினைச்ச பிஹெச்டி, எத்தனையோ பட்டம், அதெல்லாம் எனக்கு சோறு போடல. நான் போட்ட தாளம் மட்டும்தான் எனக்கு சோறு போட்டுச்சு. நான் பாடின ராகம் மட்டும்தான் சோறு போட்டுச்சு. ஒருதலை ராகத்திலேருந்து இன்னைக்கு ஒருதலை காதல் வரைக்கும் நான் நிற்கிறேன்னா என்னை வாழ வச்சது சினிமா. சினிமாவில் பேர் இருந்தால் அதை பயன்படுத்திக்கிட்டு அரசியல் வரும் போகும். நான் என்றைக்குமே சினிமா தான். நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் ஏதாவது ஒரு ஓரத்துலையாவது ஒரு லைட் மேனாவது இருப்பேன், ஒரு மேக்கப் மேனாவது இருப்பேன், ஒரு டிரைவராவது இருப்பேன். அந்த வண்டி ஓட்டணும் கூட சினிமா படத்துக்கு ஓட்டணும். ஒரு ஆப்ரேட்டராவது இருப்பேன். ஐ லைக் சினிமா, ஐ லவ் சினிமா. அதனால என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் என் பொட்டியை உருக்கெடுத்து அனுப்பும் போது 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு அனுப்புவேன். ஏன்னா என்னோட ஆப்ரேட்டர் அந்த பொட்டியை திறக்கும் போது அவன் சந்தோஷமா படம் ஓட்டணும். ஒவ்வொரு சினிமாவில் வாழ்க்கையில மனிதனா பிறக்கிறது சில பேர் பிறப்பான், சில பேரா மட்டும்தான் சினிமா கலைஞனா இருக்க முடியும். சினிமா கலைஞனா பிறக்கிறதும் இருக்கிறதும் பாக்கி.